ஞாபகத்தை 2004 தமிழ்நாட்டு கடற்கரையோரமாக ஒரு பலத்த சுனாமி அடிச்சுது. அப்போது நிறைய பெண்கள் வறுமையின் காரணமாக அவருடைய சிறுநீரகத்தை விற்க ஆரம்பிச்சாங்க. அது ஒரு புரோக்கர்லாம் வச்சு அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரியே நடந்தது. லீகல் வழியில் தான் யாரும் இல்லீகல் வழியில் போக மாட்டாங்க. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கிட்னி இல்லாமல் தவிக்கிறாங்க. நம்ம மூளை சாவை அடைஞ்சவங்ககிட்ட இந்த கிட்னி எடுத்து கொடுத்தா என்ன? அப்போ யாரும் கிட்னி விற்க மாட்டாங்க. கலைஞர் உடனே ஆணையிட்டார், உடனடியாக அதை செயல்படுத்தினார். அப்படி தான் தமிழ்நாட்டில் உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை மையம் 2008 செப்டம்பர் அக்டோபரில் உருவாச்சு. காப்பீடு திட்டம் கொண்டு வரதுக்கும் ஒரு செய்தி தான் காரணம். அது என்ன செய்தின்னா, ஒரு அலுவலர், உயர்நிலை அலுவலர், மிகவும் உடல்நலம் குன்றி நல்ல அலுவலர். அவர் முதலமைச்சருக்கும் தெரிஞ்சவர் தான். அவர் நல்லா செயல்படுவார்னு அவருக்கும் தெரியும். அவர் உடல்நலம் குன்றி ஒரு தனியார் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்தார். அவருக்கு அந்த சிகிச்சைக்காக ஆன செலவு கிட்டத்தட்ட அந்த பீரியடில் ஒரு 15 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. அதை அவங்களால கட்ட முடியல. சரி, நம்ம அரசாங்கத்திலேயே நம்ம அதை பணத்தை சாங்ஷன் பண்ணலான்னு சொல்லி ஓரளவு ஒரு தொகை சாங்ஷன் பண்ணாங்க. அந்த தொகையை சாங்ஷன் பண்ண பிறகு அப்போ சிஎம் கேட்டார், நம்ம உயர் அலுவலரை நம்ம சாங்ஷன் பண்ணிட்டோம், இது ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள், நலிந்த பிரிவினர், அவங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா, நமக்கு காப்பீடு திட்டம் ஒன்று நம்ம ஏதாவது செய்யலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த கலைஞர் காப்பீடு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையே அறிவிச்சாங்க. அதன் மூலம் தனியார் மருத்துவமனையிலும், அப்போ அந்த திட்டம் அப்படி இருந்து தனியார் மருத்துவமனையிலும் இவர்கள் சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம் என்று அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. மிக மிக அருமையான திட்டம்.